இந்த பணக்கார மனிதன் அவரோட கார் கண்ணாடியை கீழே இறக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் அவரோட காரை நோக்கி ஓடி வந்து, ப்ளீஸ் சார், எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க என்று கேட்டார். அதுக்கு அந்த பணக்காரன் அவரை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, நீ போய் ஏதாவது வேலை பாரு. உனக்கு பிச்சை எடுக்க கற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஏன் உனக்கு திறமைகளை வளர்த்து கொள்ள முடியாது? என் காரை விட்டு தூரமாக போ என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து நடந்து சென்றார். பல மணி நேரங்களுக்கு பிறகு அவர் திரும்பி வந்ததும் அவர் ஒரு எதிர்பார்க்காத விடயத்தை பார்த்தார். அந்த பிச்சைக்காரன் அவருடைய காரை கழுவி சுத்தம் செய்து வைத்திருந்தார். வாயடைச்சு போன அவர் சிரித்து கொண்டு $500 அவருக்கு கொடுத்தார். உன்னுடைய தீர்மானம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பணத்தை உன்னுடைய முன்னேற்றத்திற்கான இன்வெஸ்டாக நினைத்துக்கொள். அந்த பிச்சைக்காரனும் அவருக்கு தலை வணங்கி நன்றி சொல்றாரு. 5 வருடங்கள் கழித்து ஒரு நாள் அந்த பணக்காரனோட கம்பெனியில ஒரு பண நெருக்கடி ஏற்படுது. அதன் காரணமாக அவர் அவரோட எல்லாத்தையும் விற்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு, அவரோட கார் உட்பட. இந்த காருக்கு நான் $150,000 தான் தருவேன் என்று ஒரு மனிதன் சொல்ல, அந்த பணக்காரன் சொல்றாரு, அந்த காரோட பெறுமதியே $350,000 என்று. நான் சொன்னதுதான் கடைசி என்று சொல்லி அவர் கிளம்பும் போது திடீரென்று பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் அந்த காருக்கு $5 மில்லியன் தருகிறேன் என்று. எல்லாரும் பின்னாடி பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அது அந்த பிச்சைக்காரனின் குரல். அவர் ஒரு அழகான சூட் அணிந்து வந்திருந்தார். அவர் சிரித்தவாறு பணக்காரனை பார்த்து சொன்னார், நாம் இந்த வாழ்க்கையில் சிறியதாக ஒரு நல்லது செய்தாலும் அது 100 மடங்காக திரும்பி வரும். அந்த பணக்கார மனிதன் ஆச்சரியப்பட்டான். ஆனால் இது ரொம்ப அதிகமாச்சு, உன்னால் எப்படி முடியும் என்று அவர் கேட்டார். அன்று நீங்கள் எனக்கு பணம் மட்டும் தரவில்லை, ஒரு கண்ணியத்தையும் தந்தீங்க. நான் ஒரு கார் கம்பெனி ஒன்றை தொடங்கினேன். நான் இப்போது நீங்கள் செய்ததற்கு வட்டியுடன் சேர்த்து தருகிறேன். நீங்களும் இது மாதிரி யாருக்காச்சும் ஒரு சிறிய நல்லது பண்ணியிருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.